வெல்கம் டு நினி vlogs. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக இப்போ வந்துட்டு நாங்கள் எங்கே இருக்கோம்னா வழக்கம் போல் காலேஜில் தான் இருக்கோம். பட் வந்துட்டு இன்றைக்கி வந்து எங்களுக்கு ஒரு ரிசர்ச் ஈவெண்ட் இருக்குது. நாங்கள் எங்கே இருக்கோம்னா ஸ்லைஸ் ஆஃப் லைஃப். அது வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து இப்போ நீங்களே வந்து அந்த ஒரு கிளிப்பில் பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லோரும் வந்துட்டு லைக் ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், லைக் கிளாஸ்க்கு வந்து டைம் இருக்குது அந்த மாதிரினா வந்துட்டு இங்கே மோஸ்ட்டாக வந்து எல்லோரும் உட்காந்துருவாங்க. இல்லை சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியாக வைப் பண்ணணுன்னா கூட இங்கே வந்து இருப்பாங்க. ஸோ மற்றபடி இங்கே எதுவும் கேட்க மாட்டாங்க. சில கஃபேஸ்லலாம் வந்துட்டு ஃபுட் வாங்காமல் உட்காரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் அந்த மாதிரி வந்துட்டு இந்த கஃபேயில் எதுவுமே கிடையாது. நாங்களே இப்போ சும்மா தான் உட்காந்துட்டு இருக்கோம். ஒரு ஜூஸ் வாங்கினோம், அதை குடிச்சிட்டு நாங்கள் உட்காந்து ஓட்டிகிட்டு இருக்கோம். அங்கே போகவும் முடியாது, போர் அடிக்குது ரொம்ப. இங்கே வந்து ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு வந்து ஏதாவது பேசுவாங்கன்னா ஒன்று என்னடனா ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கு. இன்னொருத்தவங்க வந்துட்டு அவங்கள தப்பு சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்க வந்து கேமரா எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ வழக்கம் போல் ஈவா தான் இன்னைக்கு கேமரா பண்ணுறா. கூட வந்து ஒரு லூஸ் இருக்குது, அது எதுக்கு இருக்குன்னு கொஞ்சமாச்சு ஒரு வீடியோ எடுக்கிறேன், விலாக் எடுக்கிறேன், பைத்தியம் மாதிரி சிரிச்சிட்ருக்கா. அங்கே இருக்கிற பசங்களாம் வந்துட்டு இவளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. கூட இருந்தால் அப்படி சிரிக்காதுன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. எல்லாம் என்ன பண்ணுறது, எல்லாம் ஹாஸ்டல்லே விட்டு வந்துடணும். தான் லூசு மாதிரி பார்க்குறாங்க. அந்த மாதிரி தான் பார்க்குறாங்க. அந்த மாதிரி பார்த்தா கனெக்ட் பண்ணுவியா? எதை கனெக்ட் பண்ண போகிற? கரெக்ட் பண்ணுறேன் நீ. ஐயோ, இதெல்லாம் கூட வச்சுக்கிட்டா உருப்பிட முடியாது நம்மளாம். ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிட்டோன்னா ரீல்ஸ் பார்க்குறே ஷார்ட்ஸ் பண்ண. ஆமாம், இன்ஸ்டாகிராம் இல்லைங்க இந்த காலத்தில் இருக்க பொண்ணுங்க. இன்ஸ்டா ரொம்ப நல்ல பொண்ணுங்க. இவ ப்ரௌட் ஆஃப் ஹர் அப்படின்லாம் சொல்ல மாட்டேன். சும்மா சரி, ஏன்னா கேம் விளாடலாமா? நீ நான் ஈவா 3 பேரும் கேம் விளாடலாம். ஜான்வரி பிப்ரவரி அதெல்லாம் வந்துட்டு ஆதி காலத்திலே பேன் பண்ணியாச்சு. கொன்றுவோம் உன்னைய. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ட்ரூத் ஆர் டேர், இவ கொடுக்குற டேரெல்லாம் இங்கே பண்ண முடியுது. எல்லாரும் வந்துட்டு நாங்கள் வந்து மென்டல் ஹாஸ்பிட்டல்லேருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு கன்ஃபார்மே பண்ணுருவாங்க. அந்த மாதிரி டேரெல்லாம் இவன் கொடுப்பா. அன்றைக்கி ஒன்று கிளாஸ் டைமில் ஒன்று கொடுக்குறா, இந்த டேபிள் மேலே ஏறி நின்று டான்ஸ் ஆடணும்னு சொல்கிறா. இந்த மாதிரிலாம் யார் பண்ணுவா? இதெல்லாம் ஒரு நீ மொக்க ஜோக்கு தானே கேட்டேன். எனக்கு ஒரு ஐடியா எப்படின்னா, ஸ்லைஸ் ஆஃப் லைஃப்னா என்னன்னு கேட்டால் அது வந்து லைஃப்ல இருக்கிற half of the money, like a part of the life. In a part of life, how much money we spend, that whole money will be spent in a half of day. Like once we come here, that money will be finished now. Like this is life. Slice of life means this one, a part of life. For this part of life, suppose you need 5,000 rupees to survive na, and the 5,000 rupees you translate this in Tamil. I don't know, I'm explaining. Okay, no problem. That 5,000 rupees will be finished with one plate of fried rice here. அந்த மாதிரி சொல்றேன். என்ன நான் சொல்றா பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் ஊத்து விடுறாங்க. எடுக்கிறியா நீ? அவ்வளோ பெரிய ஆளா நீ? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கூட இருக்க கேமரா உமன் வந்து சாதாரண ஆளு கிடையாது. பார்க்க தான் வந்துட்டு எலும்பு கூட மாதிரி இருப்பாங்க. ஆனா வந்துட்டு அவ அடிச்சானா எனக்கே வலிக்குதுன்னா பாத்துக்கோங்களேன். அப்படிப்பட்ட ஆள் அவ. இவெல்லாம் வந்துட்டு மயக்கமே போட்டுருவா. பயங்கரமான ஆள் எங்க கூட இருக்கிறதெல்லாம். ஆனா இதுதான் கொஞ்சம் டம்மி பீஸு. ஆமா, உண்மையை சொன்னா கோவம் வரும். சில டைம்ல உண்மைகள்லாம் கசகதான் செய்யும். சரி, நான் ஒரு ஜோக் சொல்லிட்டா? நீ வந்துட்டு ஜோக்குன்னு சொல்லி ஒன்று வந்து இப்போ இவ்வளோ நேரம் மொக்க போட்டல. இப்போ நான் வந்துட்டு சரி சொல்லு, எனக்கு வந்து ஒன்று தோணுது. ஸ்லைஸ் ஆஃப் லைஃப் அப்படின்னா வந்துட்டு எனக்கு வந்து எப்படி தோணுச்சுன்னா, ஸ்லைஸ் அதாவது அவங்களுடைய அந்த ஐயோ, உனக்கு கேக் வேணும்னா வாங்கி தர, சாப்பிடு. அதை மட்டும் அந்த அண்ணாவெல்லாம் அப்படி பார்க்கக்கூடாது. ஆனால் நல்லா இல்லை பார்த்து பிச்சு போடுவேன். என் கூட இருந்தால் அந்த மாதிரி வேலைலாம் பண்ணக்கூடாது. நீ ஐ எம் வெரி பேசிக்கலி ஐ எம் வெரி டீசென்ட் கேர்ள். இந்த பொண்ணுலாம் சும்மா பசங்களை பார்த்துட்டு சைட் அடிக்கிற வேலைலாம் பண்ணுவான். இன்டீசென்ட். உனக்கு இதெல்லாம் ரொம்ப பேட் வேர்ட்ஸ் பேசுகிறா. வர யார் இவளுக்கு சொல்லி கொடுக்குறான்னு தெரியல. தப்பாக சொல்லி கொடுக்குறாங்க. நாங்கள் வந்து இந்த கஃபேக்குள்ளே வரும்போது நாங்கள் எவ்வளவோ இவளை படித்து சொல்லி கூப்பிட்டு வந்தேன். இங்கே பாரு, போகிறது வந்துட்டு கொஞ்சம் டீசெண்டான இடம். அங்கே வந்துட்டு உன்னோட அலம்பல வேலையெல்லாம் காட்டாத, உன் வாழ்த்தனத்தெல்லாம் சுருட்டி வச்சுட்டு வா பாம்பாட்டம் அப்படின்னு சொல்லி எவ்வளவோ சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட கேட்காத பிசாசு மாதிரி வந்து ஆடிட்டு இருக்கா உள்ள. அதில் நான் சக்கரவர்த்தியடா.
சுத்தமாக கொஞ்சம் கூட ஒரு பொறுப்புன்றதே கிடையாது. இங்கே பாரு எவ்வளோ நேரம் வந்துட்டு அந்த ரிசர்ச் மீட்டில் வந்துட்டு அங்கே உட்காந்தா தூக்கம் வரும், வா போகலாம், இல்லை ஏசி இருக்குது, சில்லுன்னு இருக்குது, ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லி கூப்பிட்டான், உட்கார சொன்னான். அவளே நான் எவ்வளோ கம்பல் பண்ணி இங்கே கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்காச்சும் அட்லீஸ்ட் வந்தோம், ஒரு ஜூஸ் குடித்தோம், ஜாலியாக இப்போதோ விளாக் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மாதிரி உருப்படியாக வேலை ஏதாவது நமக்கு என்ன தேவையோ பார்க்கலாம். அங்கேருந்து எங்களுக்கு ஒரு பிரச்சனமும் இல்லை. சொன்னால் கேட்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாச்சும் கமெண்ட் செக்ஷனில் இதை ஏதாச்சும் திட்டி விட்டு போங்க. பாருங்க திருன்னு எதுவும் ஒன்றும் தெரியாத போல மாதிரி முழிக்க வேண்டியது. பார்த்தா திட்டுற மாதிரி தெரியுதா உங்களுக்கு? ஆமாம் கேஸ் போடுவேன், அவ்வளோதான். தப்படி ஆடியன்ஸ்டி வேணாடி, எவ்வளோ பேருக்கு நீ போடுவேன்? கேஸ் போட்டால் மதிக்கவே மாட்டாங்கடி. அவ்வளோதான். அதாவது எங்களை டேமேஜ் பண்ணுறதுக்கு எங்கள் வாயே போத, வேற யாரும் வெளியில இருந்தாலும் வரவே தேவையில்ல இல்லை? ஆமாம் சரி. A few moments later. ரொம்ப நேரம் சும்மா உட்காந்துட்டு ரொம்ப போர் அடிக்குது. ஸோ இப்போ வந்துட்டு நாங்கள் ஒரு சின்ன கேம் விளையாட போகிறோம். அந்த கேம் என்னன்னா, இதுவும் ஒரு மைக் இருக்குது, இது வந்து ரெக்கார்டர் இருக்குது. எனக்கு இதில் எடிட் பண்ண தெரியலன்னா இதை வச்சு ஓட்டிடுவேன். ஸோ இங்கே பாருங்கள், எங்களோட நியூ மைக் ஸ்டாண்ட் ஸ்கேல் வந்துருச்சு. இந்த ஸ்கேல் எதுக்கும் உதவலை, ஸோ அது இதுக்கு உதவுது. அடே பேயில போமா இல்லை இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு நீ காமிச்சிட்ட எனக்கு. காமிச்சிட்டா அது இப்படியால வரையணும். இவ்வளோ நேரம் இவ்வளோ போய் ட்ரையர் கிளாத்ஸ் நான் ஒரு வயர் அது கிளிப் வைப்பாங்க அந்த மாதிரி. ஸோ வருஷத்துக்கு ஒரு கிரிக்கெட்ட சிக்கிறனா சாமி. ஆக்சுவலி இந்த மைக் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ கண்டிப்பாக ஒரு யூடியூபர்ஸ் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு இந்த மைக் வந்து ப்ரொமோஷனில் என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நான் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இது வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது, நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன். அமேசானில் அவைலபிளாக இருக்குது. அவ்வளோ பெரிய ஆள்லாம் இல்லை. இந்த கம்பெனி இது நல்லா இருக்குது, உனக்கு ₹1 தர மாட்டாங்க. எனக்கு தேவையில்லை, இது நல்லா இருக்குது, நான் யூஸ் பண்ணேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து அதை கொடுக்குறேன். இது வந்து எனக்கு வந்து தெரியாது, எனக்கு வந்து இந்த மைக்கு ஃபோன் பற்றிலாம் எதுவுமே தெரியாது. நானும் வந்துட்டு இந்த லூஸு கேட்டு தான் வாங்கினேன். பட் இது உண்மையிலே நல்லா இருக்குது. 900 தான் இது. ஸோ வந்து என்ன மாதிரி ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதுக்காக மட்டும் தான் நான் சொல்கிறேன். ஓகே, இது வந்து ப்ரொமோஷன்லாம் கிடையாது. ப்ரொமோஷன் பண்ணுற அளவுக்கு நாங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய சேனல் கிடையாது. இருக்கிறது வந்து ஒரு 53 சப்ஸ்கிரைபர். சரி போகலாம். சரி ஓகே பார்க்கணும். மும்பை ஆரம்பிக்கிறாளே. பேசக்கூடாது. ஓகே, நாங்கள் வந்து இப்போ ஒரு விடுகதை, அது இவ வந்து கொஷின் கேட்பா, நாங்கள் 2 பேரும் வந்துட்டு எங்களுக்கு தெரிஞ்ச ஆன்சர்ஸ் பண்ணுவோம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ஆன்சர் தெரிஞ்சால் கமலை சொல்லிங்க, பட் அதுக்கு முன்னாடி நாங்களே ஆன்சர் போட்டுருவோம். ஸோ கண்டினியூ பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாமா? சாரி, கேளு. ஃபர்ஸ்ட் கொஷின். ஒரு ஊரில் ஃபுல்லாக எலி தொல்லையாக இருக்கும். என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, எலி போவே இல்லை. ஒரு ஆன்ட்டி வந்தாங்க, எலியெல்லாம் போயிடுச்சு. என்னது? ஆன்ட்டி வந்தாங்க, எலியெல்லாம் போச்சு. உனக்கு கொஷின் புரியுதா? கொஸ்டினே கேட்கல. சூப்பருங்க, இங்கே ஒருத்தர் கொஷினே கேட்கல. ஒரு ஊரில் ஃபுல்லாக எலி தொல்லையாக இருந்தது. எலி தொல்லைன்னா ரேட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, இவ வந்து ஷீஸ் ஃப்ரம் ஒடிசா. கொஞ்சம் தமிழ் வந்து கொஞ்சம் அறியும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஒரு ஊரில் ஃபுல்லாக எலி தொல்லையாக இருந்தது. ஓகேவா? என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, எலி போவே இல்லை. ஒரு ஆன்ட்டி நடந்து வந்தாங்க, எலிலாம் போயிடுச்சு. ஏன்? அந்த ஆண்டி குளிக்கல போல. அந்த ஆண்டி கையில் மருந்து வச்சுருந்தாங்களா? இல்லை, அதான் நான் சொன்னேன்ல, என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டாங்க, எல்லாம் போட்டு பார்த்தாச்சு போல. மேபி ஷீ இஸ் அ பிளாக் மெஜிஷியன். இல்லை, பிளாக் மேஜிஷியன் விச் ஒன்ன மாதிரி ஆண்டி பிளாக் மெஜிஷியனா என்னவா? ரெண்டும் ஒன்று தான். அப்படியா? சூப்பர், இது கூட தெரியல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் வந்துட்டா, ஃபர்ஸ்ட் இயர் முடிக்க போறாங்க. தெரியலடி, அதனால எஸ்ஆர்எம் ஜாயின் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த ஆன்ட்டி கேட் வாக்ல வந்தாங்க. இல்ல ஜோக் ப்ரோ, சிரிக்கணும். சரி வா, ஓகேவா? நான் ஸ்டார்டிங்ல அவுட் ஆயிடுவேன். ஆனா சிரிக்க கூடாது. நான் எந்த வரனாலும் பரவாயில்லை, நான் இப்படி முன்னாடி வேணாலும் வருவேன், ஆனா நீ சிரிக்க கூடாது. ஓகே, இந்த மூஞ்ச பார்த்தா சிரிப்பு தான் வருது. அப்ப நான் தான் ஜெயிப்பேன். பண்ணுவோம், இந்த மாதிரி பண்ணுவோம். பார்க்கலாமா? ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி வந்துட்டு இவங்க வந்து ஒரு கேமை வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க.
அது என்ன கேம்னா லைக் ஐ கான்டாக்ட். இது வந்து நீங்கள் நிறைய கேமில் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சாரி, இவங்க கூட இருந்து நானும் கொஞ்சம் லூஸ் ஆகிட்டே வரேன். என்ன லுக்கு திரும்ப இந்த பாருங்க, நடுவில் ஒரு வைப்பு தூக்கிட்டு வருது பைத்தியம். ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்துட்டு ஒரு சிம்பிளான கேம் தான். ஐ கான்டாக்ட் கேம். ஏய் மூடி, சும்மா ரெடி. நீங்க சேனல் இருக்கிறது சரி சொல்லு. ஒரு மாசத்துல எனக்கு 1K சப்ஸ்கிரைபர் வரணும். அவங்க கொடுப்பாங்க, பார்த்தா கொடுப்பாங்க. அதான் பார்க்கணும். ரெடி பாப்பாங்கடி, எனக்கு நம்பிக்கை இருக்குடி. என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க வந்து கண்டிப்பா சரி விடு, கண்டிப்பா ஓடுவாங்க. கூடவே நெகட்டிவிட்டிஸ். இவங்க 2 பேரையும் நான் துரத்தினா நான் வளர்ந்துருவேன். சரி விடு, பார்க்காத அப்படி. புரியல இருக்கா இல்லடி. அப்புறம் என்ன, 3 ஆபரேஷன் பண்ணி பாப்போம். அது மூளை இல்ல, தட்டி பார்த்தா தெரியுது பாரு. எனக்கு மூளை நிறைய இருக்கு, உங்களுக்கு தான் இல்ல. சரி நான் வந்து ஒண்ணு கேக்கட்டா? மூளை இருக்கு, ஆனா மூளைல வந்து நியூரோ செல்ஸ் இருக்குமே, அதெல்லாம் இல்ல. உனக்கு இருக்கா? இங்க உனக்கு இருக்கா? எனக்கு சயின்ஸ் ஃபோபியா இருக்குன்னா நானே வந்து பிபிஏ படிக்கிறேன். கம்முனு சயின்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாத. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த கொஸ்டின் நான் கேட்குறேன் இவங்க 2 பேருக்கும். இப்போ தெரியும் இவங்களுக்கு மூளை இருக்கா இல்லை எனக்கு இருக்கான்னு. அதாவது நான் கேட்குறேன், ஓகே நான் கேட்குறேன். ஒரு காடு, அந்த காடில் வந்துட்டு மரமே இருக்காது, அது என்ன காடு? மூளை இல்லை, சொல்லு. அமேசான் காடு. அமேசான் காடா? அப்படியாடி ஆன்சரு? அமேசான் காடு இல்லை. இதுக்கு வந்து ஆன்சர் ரொம்ப சிம்பிள், ஆனா நீ கொஸ்டின் கரெக்டா சொல்லணும். திரும்பி சொல்லு. சமாளிக்கிறாங்களாம், இப்படிதான் சமாளிக்கணும், கத்துக்கோங்க பைத்தியம். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு காடு, இட்ஸ் மீன் அ ஃபாரஸ்ட். இல்லை தமிழில் தான் இது கரெக்டாக இருக்கு. காடு, பட் இட் டசன்ட் ஹாவ் எனி ட்ரீ. அதுக்கு வந்து அந்த காடுல வந்துட்டு எந்த ட்ரீயும் இருக்காது. பிளாக் ஃபாரஸ்ட். பிளாக் ஃபாரஸ்ட் கேக் இல்ல ஃபாரஸ்ட் இல்ல, கரெக்ட் தானே? சோறு பைத்தியம். எப்ப சோறு சொல்லுதுங்க, சொல்லுங்க. அது காடா? மரமே இல்லாத காடு என்ன காடு? என் மூடு அது பாரு, தலை முடிக இருக்கு. சொல்லு. தலையில மண்ணுதான். இது முடி மண்டை. நான் சொல்லிட்டா? ஏடிஎம் கார்டு. ஏடிஎம் கார்டு பாருங்க. நான் கேக்குறேன், மூளை இல்ல. எலி என்ன செஞ்சா யானை ஆகும்? எலி என்ன பண்ணா யானை ஆகும்? எலி என்ன பண்ணா யானை ஆகும்? ஃபர்ஸ்ட் எலினா என்ன, யானைனா என்ன? ஏய், எலி மீன்ஸ் ராட், யானை மீன்ஸ் எலிஃபென்ட். ராட் என்ன பண்ணா கேட் ஆகுமா? யானை எலிஃபென்ட் ஆகும். ராட் என்ன பண்ணா எலிஃபென்ட் ஆகுமா? ஆஃப்டர் டையிங் இன்னொரு ஜென்மம் எலிஃபென்ட் இல்ல. தப்பு. சாமிண்டா. நான் சொல்லிட்டா? ஐயோ, அதுக்குள்ள சோற பார்த்துட்டாங்க, கண்ணு அங்க போட்டு பிச்சு போடுவேன். vlogல பாரு, கான்சென்ட்ரேட். நான் சொல்லிட்டா? எலி வந்து பேண்ட் போட்டா எலிஃபென்ட் ஆயிடும். கொன்று வேண்டி உனைய. இதெல்லாம் வருது நெட்ல பாக்குற ஃப்ரெண்ட்ஸ். கூகுள்ல வந்துட்டு இப்பதான் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க போன்ல. எல்லாம் வந்து கூகுள் சர்ச். இந்த மூலையில வந்து எதுவுமே கிடையாது. இப்ப நான் கேட்ட கொஸ்டின் வந்து நானும் ரீல்ஸ் தான் பார்த்தேன். சாரி. ஓகே, அடுத்து. சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்னொன்னு சொல்லு. சாப்பிட முடியாத ஜாம் என்ன ஜாம்? கிசாம் ஜாம் சாப்பிட முடியும்? தெரியல. ஜாம். கரெக்ட் சொல்லிட்டாடா. எதுல பாத்தீங்க? டிராஃபிக் ஜாமா? சாப்பிட முடியாத ஜாம் ஒண்ணே டிராஃபிக் ஜாமா. கேட்டுக்கோங்க. இந்த மாதிரி மொக்க ஜோக் பண்ற ஃப்ரெண்ட்ஸ் உங்க டீம்லயும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காம இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணுங்க. ஓகே, சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இது போர் அடிக்குது. நான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு டங் ட்விஸ்டர் சொல்லிட்டு அதை நீங்க சொல்றீங்களா? சேலஞ்ச் பண்ணலாம். ஓகே, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இது கூட நீ சொல்லலாம், நீ எல்லாம் வந்து காலேஜ் படிக்கிறதுக்கே லாக்கி இல்லை. ஓகே, சொல்லிட்டா? ஸ்டார்ட்டா? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரவுண்டு வந்து டங் ட்விஸ்டர் ரவுண்ட். ஓகே, ஸ்டார்ட். இங்கே வேறு நல்லா கேளு. மீனோ ஸ்டடி, மீனோ கேர், மிகோ மேரி மில்லியனர், இஃப் யூ டை மீனிடா. சொல்ல விட்றி, அதுக்குள்ள ஃபோனை ஆஃப் பண்ணுறீ. ஃப்ரெண்ட்ஸ், மீனோ ஸ்டடி, மீனோ கேர், மிகோ மேரி மில்லியனர், இஃப் யூ டை மீனோ கிரை, மிகோ மேரி நத காய். அந்த மாதிரி தான் இருக்குல்ல. இங்கே வேறு சிம்பிள். மீனோ ஸ்டடி, மீனோ ஸ்டடி, மீனோ கேர், மிகோ மேரி மில்லியனர், மீனோ ஸ்டடி, மீனோ கேர், மிகோ மேரி
If you die, me no cry, me go marry another guy. If he cry, me no die. எனக்கு இது ரொம்ப பிடிச்ச டங் ட்விஸ்டர். குழப்பிடாதடி. இங்க பாரு, நீ விட்றி, நீ வேஸ்டடி. நீ நம்ம ஈவா சொல்லுவா, நான் சேலஞ்ச் பண்றேன். ஈவா சூப்பரான டங் ட்விஸ்டரு. கூகுள் சர்ச் பண்ற அடுத்து எடுத்து வைக்கிறதுக்கு. இங்க பாரு, மீ நோ ஸ்டடி, மீ நோ கேர், மீ கோ மேரி மில்லியனர். இஃப் யூ டை, மீ நோ கிரை, மீ கோ மேரி another guy. சொல்லு பாப்போம். நீ என்ன சொல்லனே மறந்துட்டு. முதல்ல அது மூலையில நின்னாதான் டங்கு டெஸ்டர் சொல்ல முடியாது. மூலையில நிக்க மாட்டேது. இங்க பாரு, மீ நோ ஸ்டடி, மீ நோ கேர். நல்லாவே இல்ல. நான் சொல்றேன். Bitty bought some butter, the butter was bitter, so Bitty bought the butter, so the butter நான் சொல்றேன், இது எனக்கு தெரியும். Baby wants some butter, but butter was so bitter, so baby met the butter, bitter, butter, better. பட 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 சரி சொல்லு, ஃபர்ஸ்ட் லைன் சொல்லு, நான் சொல்றேன். Bitty was butter, the butter. ஒருத்தர் சொல்லுங்க. Bitty bought some butter, the butter was bitter, so Bitty bought the butter to make the butter bitter better. Bitty brought the butter was better, the butter. சத்தோட இதை விட மெமரி கேம் இது வந்துட்டு நான் 5th படிக்கும் போது இது வந்துச்சு. அப்பவே வந்துட்டு எங்க ஸ்கூல்ல வந்துட்டு இந்த நோட்டீஸ் போர்ட்ல எல்லாம் போட்டு ஒட்டி வச்சிருந்தாங்க. அப்பவே நான் இதெல்லாம் பிட்டி பட்டர் பட்டர் பிட்டர் பிட்டர் நான் பாத்திருக்கேன். Fastest. ரெட் பிளட் ப்ளூ பிளட், ரெட் பிளட் ப்ளூ பிளட், blah 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 blah. இந்த மாதிரிலாம் சொன்னா சிரிச்சிருவாங்கடி. அந்த அக்கா சாப்பிட்டுட்டே நம்மள பாக்குறாங்க. எல்லாரும் பாப்பா சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை. எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே, கண்டினியூ. நீ ஏதாவது சொல்லு. நீ சொல்ல. நான் சொல்ல. நீ சொல்லு. நீயே சொல்லு. நீயே சொல்லு. இல்ல நீ சொல்லு. நீ ஃபர்ஸ்ட், நான் செகண்ட். லேடிஸ் ஃபர்ஸ்ட், நீ சொல்லு. லீனா இஸ் ஃபர்ஸ்ட், மனிஷா அப்புறம். சாவறதுக்கா? இல்ல எல்லு, லீனா எல்லு ஆல்பபெட்ல நீ தான் ஃபர்ஸ்ட் வர. அப்படியா? ஆமா, நான் செகண்ட். சரி, என்ன சொல்றது? டங் ட்விஸ்டர் சொல்லிட்டேன். பேபி வாண்ட்ஸ் சம் பெட்டர். ఇది సొల్లే నా சொல்லவா? 4 ఎర్ర లారీలు 4 తెల్ల లారీలు. 4 ఎర్ర లారీలు 4 తెల్ల లారీలు. ఫ్రెండ్స్ సింపుల్. తెలుగు வந்துட்டு 4 ఎలలా లీగు 4 లిలలా లాగు. அவ்வளவுதான். லூலு லாலு, அவ்வளவுதான். ஃப்ரெண்ட்ஸ், ஈஸி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் தெலுங்கு கத்துக்கலாம். ஓகே, பத்தியா? தெலுங்குல நான் கெத்துடா. 4 ఎర్ర లారీలు 4 తెల్ల లారీలు. 4 ఎర్ర లాలీలు 4 తెల్ల లాలీలు. లాలీలు கிடையாது. లాలీ లాలీ லால லாலி லாலி. లారీలుడి. லாரி. ஆம்பா, என்ன கம்பெனி லாரி? ఎర్ర లారీ, రెడ్ లారీ అన్నమాట. ஓ, ரெட் லாரி எல்லாம் கிடையாது. கம்பெனி நான் ஓபன் பண்றேன். ரெட் கலர் தி கலர் பிளைண்ட் வேஸ்ட் ஃபெலோ. ஓகே, இது மனிஷா. அதுக்கு இப்பதான் வந்து இந்த நாய்க்கு வந்து ஒரு ஐஸ்கிரீம். வேற என்ன சாப்பிட்ட? ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. அதுக்குள்ள பசிக்குது. அந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ? அந்த ஐஸ்கிரீம் எவ்வளோ தெரியல. அருண் ஐபாரு அருண் ஐஸ்கிரீம். பேர்ல கூட பையன் பேர் வச்சுதான் ஐஸ்கிரீம்லாம் வாங்குவாங்க இவங்கலாம். வந்துட்டு பொண்ணு பேர் ஐஸ்கிரீம்லாம் வைக்க மாட்டீங்களாடா? கார்னெட்டோ பொண்ணா பையனா சொல்லப்ப. Cornetto is a word that means nothing. I don't know. அப்புறம் விழுப்புரம். அப்பாத்து கேக்கேது அப்பாச்சிச்சோ அப்பாச்சி கேக்கேது அப்பா. ஸோ ஃப்ரெண்ட், இந்த சாங் வந்து ரொம்ப ட்ரெண்டில் போகுது. ஆக்சுவலி இதுக்கு வந்து எந்த ஒரு சிலர் வந்துட்டு எந்த மீனிங்கும் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்துட்டு இதுக்கு மீனிங் இருக்குது. அது ஐ மென்ன பாட்டியான்னு ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே எங்களுக்கு தெரியாது. பட் வந்து வைப் நல்லா இருக்கு. அண்ணா சப்பாத்திய அப்பாத்து கேக்கேது அப்பாச்சியோ அப்பாத்து கேக்கேது அப்பாச்சிதோ அப்பாச்சி கூ கூ கூ. நல்லா இருக்குல்ல? ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்களாம் என்ன பண்ணதுன்னு தெரியாத கேம்லாம் விளையாடி பார்த்தோம். இங்கே வேறு ஆல்ரெடி ஒரு ரெக்கார்டு ஓடிட்டுருக்கு. இங்கே வந்து இதை வந்து இந்த மாதிரி உங்களுக்கும் ட்ரை பண்ணோன்னா ட்ரை பண்ணுங்க. மைக் இது மட்டும் தான் இருக்குது. எங்ககிட்ட ஒரு மைக் தான் இருக்குது. பட் 3 பேர் இருக்கோம். ஸோ அதனால் இது நல்லா இருக்கு. இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி மைக் நீட்ட வேண்டியதாக இருக்குது. இந்த பக்கம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் ஈவா உங்ககிட்ட காமிக்கணும்னு நினச்சேன். இவ தான் எவான்சிலின். அதுக்குள்ள கேம் செம்ம சூப்பரா இருக்கு. யார் ஃபர்ஸ்ட் சிரிப்பாங்க அவங்க அவுட். சிரிக்கலாம் கூடாது. நல்லா இருக்குல? ஐ கான்டாக்டா? நீயும் நானும். நீ பாரு. ஓகே, மூஞ்ச பார்த்தாலே சிரிப்பு தான் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு அவுட். கண்ண தண்ணி வந்தா அவுட் தான். ரவுண்ட் 3. தண்ணி வந்தா பரவாயில்ல, ஆசிட்லாம் வரக்கூடாது. ஆசிடா? கண்ணிலே ஆசிட் வச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் இவ. சரி, ஓகே. இது வந்துட்டு நாங்கள் விளையாட போகிற 3rd கேம் தானே? ஆமாம், 3rd கேம். என்ன கேம்லாம்
ஃபர்ஸ்ட் கேம் வந்துட்டு இது விளையாடணுமா கொஷின்ஸ் கேட்குற கேம். ஐ ஷூ தண்ணி வந்து ஓகே புல்லட்லாம் வரக்கூடாது பிகாஸ் மெனி பீப்புள் செட் யுவர் ஐஸ் ஆர் கில்லர் ஐஸ். பொறாமையா இருக்கா? இதில் வேற வந்து பார்த்து பொறாமப்படுறாங்களா அந்த நாள். அவ்வளோதான், இது ரொம்ப நேரமாக மும்பை போகலான்னே கூப்பிட்டுட்டு இருக்கு.